ஹலோ ஃபோக்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம மொபைலில் வந்து ஏர்ப்ளேன் மோடு வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகாதுன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைலில் போய்ட்டு இந்த ஏர்ப்ளேன் மோடு எனேபிள் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஆகிடுச்சு. ஏன் இப்படி ஆகுது அப்படின்னா, எப்போ வந்து நீங்கள் ஏர்ப்ளேன் வந்து எனேபிள் பண்ணுறீங்களோ அப்போ இருந்து உங்கள் மொபைலால் வந்து ரேடியோ சிக்னலை வந்து டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது. ரேடியோ சிக்னல்ங்கிறது ஒன்று இல்லைங்க, நம்ம செல்லுலார் நெட்ஒர்க்கு, இன்டர்நெட்டு, இந்த ப்ளூடூத் இது எல்லாமே ரேடியோ சிக்னல் தான் சொல்லுவோம். நீங்கள் எப்போ எனேபிள் பண்ணிங்களோ அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா உங்களால் காலும் பண்ண முடியாது, உங்களுக்கு எந்த காலும் வராது, மெசேஜும் அதே மாதிரி தான், இன்டர்நெட்டும் ஒர்க் ஆகாது. சரி, எப்படி வந்து ஏர்ப்ளேன் மோடு எனேபிள் பண்ணியும் இன்டர்நெட் வந்து ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் செல்லில் டயல் பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் *#***#***4 6 3 6 இப்படி பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து ஒரு விண்டோ மாதிரி வந்திருக்கும். அதில் வந்து ஃபோன் இன்ஃபர்மேஷனுங்கிற ஆப்ஷன் மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கும். இப்போ எனக்கு ஏன் காமிக்கல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ சப்போஸ் நீங்களும் சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோட் பண்ண பிறகும் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஆனால் அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சாம்சங் யூஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த ஃபோர்ஸ் LTE இந்த ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இப்போ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணவங்களுக்கு மட்டுங்க. சப்போஸ் நீங்கள் வேறு மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் எப்போ அந்த கோடு வந்து டயல் பேடில் என்ட்ரு பண்ணீங்களோ அப்போ கண்டிப்பாக ஒரு விண்டோ மாதிரி புதுசாக ஒரு விண்டோ வந்திருக்கும், டெஸ்டிங் போட்டு. அதில் வந்து ஃபோன் இன்ஃபர்மேஷனுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு விண்டோ வரும். இப்போ சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படி அந்த விண்டோ வருதுன்னா, இல்லை மெத்தட் டு Android 11+ இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது தாங்க, இந்த விண்டோ தான் நீங்கள் வந்து சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா அந்த கோடு வந்து உங்கள் டயல் பேட் டைப் பண்ண உடனேயே இந்த விண்டோ தான் வந்திருக்கும். இப்போ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 2 சிம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அதில் 2வது சிம் ஏர்டெல் சிம்மில் தான் இன்டர்நெட் வந்து யூஸ் ஆகுது. அதனால் நான் வந்து ஃபோன் 1 செலக்ட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் வந்து உங்களோட இன்டர்நெட் வந்து சிம் 1ல் தான் வருதுன்னா நீங்கள் வந்து ஃபோன் 0 செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ரேடியோ பவருங்கிற ஆப்ஷன் வந்து டிசேபிள் இருக்கும், இது எனேபிள் பண்ணியிருக்குங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மொபைலில் ஏர்ப்ளேன் மோட்லேயும் எனக்கு வந்து இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி செட்டிங்ஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் யூடியூப் ஆப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீடியோ ப்ளே ஆகும். நாட் ஒன்லி யூடியூப், சப்போஸ் இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கோ இல்லை வேறு இன்ஸ்டாகிராமோ எதோ ஓப்பன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகும். பார்த்தீங்களா, வீடியோ வந்து ப்ளே ஆகுது. அதாவது இப்போ வந்து இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணுறோம் ஏர்ப்ளேன் மோடுலேயும் பார்த்தீங்க. ஓகே, திருப்பி இதை பண்ணியதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி என்ன பண்ணால் சாம்சங்கை யூஸ் பண்ணோன்னா திருப்பியும் போய்ட்டு இந்த மொபைல் டேட்டா வந்து ஆஃப் பண்ணிக்கிங்க. ஆஃப் பண்ணிவிட்டு தான் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரோப்ளேன் மோடை வந்து உங்களால் வந்துட்டு திருப்பியும் டிசேபிள் பண்ணாது விடும், அப்படி இல்லைன்னா அது உங்களை விடாது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.